என் குழந்தையை பாருங்கள். முள்மேல் நிற்பது போல் நிற்கிறாள். புழுவென துடித்துக் கொண்டிருக்கிறாள். அவள் படும் வேதனை வெளியே தெரியாது. பெற்றவனான எனக்குத்தான் தெரியும். சுதர்சனம், உங்கள் உள்ளத்தில் ஏற்பட்டுள்ள வலி அடியனுக்கு நன்றாக புரிகிறது. வேணுகோபாலன் ஏற்படுத்திய காயத்தின் வலிமையையும் என்னால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. மனம் வெதும்ப வேண்டாம், மனம் தளர வேண்டாம், நொடிந்து போக வேண்டாம். அடியனும் கூரேசனும் தங்களுக்காகத்தான் இதையெல்லாம் செய்து வந்தோம். இப்பொழுதும் எந்த சேதமும் ஏற்பட்டு விடவில்லை. இன்று நடக்கவிருக்கும் நிச்சயதாம்பூலம் நிச்சயமாக நடக்கும். அடியன் வாக்கு தவறாதவன் என்பதை எல்லோரும் அறிவார்கள். உங்கள் மகளை கரை சேர்ப்பது என் கடமை. வேணுகோபாலன் இல்லை என்றால் உங்கள் மகளை கல்யாணம் செய்து கொள்ள வேறு ஒருவரும் இல்லை என்று எண்ண வேண்டாம். இதோ வேங்கடநாதன் இருக்கிறான். அன்று இவன் கூறிவிட்டான், ஒருவேளை வேணுகோபாலன் இந்த கல்யாணத்திற்கு சம்மதிக்கவில்லை என்றால் ஆண்டாளை இவன் மணமுடிப்பதாக. வேங்கடநாதா, இதில் உனக்கு சம்மதம் தானே? ஆம் எஜமான், எனக்கு பரிபூர்ண சம்மதம். பிறகென்ன, ஆண்டாளுக்கும் வேங்கடநாதனுக்கும் கல்யாணத்தை நிச்சயம் செய்து விடுவோம். நன்றாக இருக்கிறது, மிகவும் நன்றாக இருக்கிறது. வேணுகோபாலன் இல்லை என்றால் ஒரு வேங்கடநாதன், வேங்கடநாதன் இல்லை என்றால் யாரோ ஒரு பலராமன். அப்படியே வரிசைப்படுத்திக் கொண்டே போகலாம். சுவாமி, சற்று முன் தாங்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்றி விட்டேனா என்று கேட்டீர்கள். நன்றாகவே காப்பாற்றி விட்டீர்கள். நான் உங்கள் மீது மிகுந்த மரியாதை வைத்திருக்கிறேன் என்பது உண்மைதான். அடியேன் பட்ட கடனை நீங்கள் தான் தீர்த்து வைத்தீர்கள் என்பதும் உண்மைதான். நான் ஏழ்மையில் வாடுகிறேன், உங்களை நம்பி வாழ்கிறேன் என்பதும் உண்மைதான். வசதியற்றவன், கையால் ஆகாதவன், எல்லாம் சரி. அதற்காக ஓலையில் எழுதி குலுக்கி மாப்பிள்ளையை தேர்ந்தெடுப்பது போல் இவன் இல்லை என்றால் அவன், அவன் இல்லை என்றால் இவன் என என் மகளுக்கு மாப்பிள்ளையை நிர்ணயம் செய்வது கொடுமையிலும் கொடுமை. அதற்காக சந்தைக்கு வந்த பொருள் அல்ல என் மகள். விருப்பப்பட்டோ ஏலம் போட்டோ வாங்குவதற்கு. சுதர்சனம், ஏன் இப்படியெல்லாம் பேசுகிறீர்கள்? விரக்தியில் வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேச வேண்டாம். நன்றாக அறிந்து அளந்து ஆராய்ந்துதான் பேசுகிறேன். இது என்ன கரிகாய் வியாபாரம் போலவா? இது சரியில்லை என்றால் அது, அது சரியில்லை என்றால் வேறொன்று என்பதற்கு. இன்று அந்த வேணுகோபாலன் நிச்சயம் செய்வதற்கு முன்பே ஊரை விட்டு ஓடிவிட்டான். நாளை இந்த வேங்கடநாதன் கல்யாணத்தன்று வேண்டாம் என்று சொல்லிவிடுவான். அதன் பிறகு இந்த பரந்தாமன் கல்யாணத்துக்கு பிறகு பறந்து போய்விடுவான். என் மகள் வாழாவெட்டியாக வாழ வேண்டுமா? எள்ளி நகைக்கும் கேலி பொருள் அல்ல என் மகள். ஊர் பேர் தெரியாத குப்பனுக்கும் சுப்பனுக்கும் என் மகளை தாரை வார்த்து கொடுக்கும் அளவிற்கு நாங்கள் ஒன்றும் தரம் தாழ்ந்து விடவில்லை. வசதியற்றவனாக அடியேன் இருக்கலாம், ஆனால் தன்மானத்தை அடகு வைப்பதை விட தற்கொலையே மேல் என்று எண்ணுபவன் நான். உங்கள் அன்பு, அக்கறை, கரிசனம் எல்லாவற்றையும் பாராட்டுகிறேன். இதுவரை நீங்களும் உங்கள் மகனும் எடுத்துக்கொண்ட அனைத்து முயற்சிகளுக்கும் மனமார்ந்த நன்றி. ஆனால் இனி எங்களை எங்கள் வழியில் விட்டுவிடுங்கள். ஏதோ ஒரு ஜென்மத்தில் நாங்கள் செய்த பாவத்தின் பலன் நாங்களே அனுபவிக்கிறோம். அம்மா ஆண்டாள், பெருமாள் நமக்கென்று ஒரு பாதையை வகுத்து வைத்திருப்பார். அந்த இறுதி பாதையை நோக்கி நாம் செல்வோம். வாருங்கள். உணர்ச்சியின் உந்துதலில் வார்த்தைகளை சரமாரியாக உதிர்த்து விட்டீர்கள். இதுநாள் வரை அடியேனின் தந்தையின் முன் ஒருவரும் இப்படி பேசியதில்லை. வரக்கூடாத வார்த்தைகள் எல்லாம் பிரயோகப்படுத்தினீர்கள். இருந்தாலும்
உங்களை தடுத்து நிறுத்தாததற்கு காரணம் வார்த்தையில் வேகமும் விஷமும் இருந்தாலும் ஒருவித நியாயமும் விஷயமும் இருக்கிறது. முதலில் அடியேன் தந்தையின் சார்பிலும் அடியேன் சார்பிலும் உங்களிடம் மன்னிப்பு கேட்டுக் கொள்கிறேன். உங்கள் பிரச்சனைக்கு தீர்வு ஆண்டாளின் கல்யாணம் தான். உங்கள் பிரச்சனையை தீர்ப்பதற்கு வேறு ஒருவன் கிடைப்பானா என்று தேடியது அடியேனின் தவறு. ஒரு விஷயத்தை நன்றாக உணர்ந்து விட்டேன். தானம் என்பது நம்மிடத்திலிருந்தே வர வேண்டும். மற்றவனை தானம் செய்ய சொல்வது நாம் செய்யும் தானம் ஆகாது. ஒருவரின் பிரச்சனையை தீர்க்க வேறு ஒருவரை பணைய பொருளாக வைப்பது நிச்சயம் நியாயமும் ஆகாது. குப்பனுக்கும் சுப்பனுக்கும் உங்கள் மகளை கன்னிகாதானம் செய்து தர வேண்டாம். இந்த கூரேசனுக்கு செய்து தருவீர்களா? எதற்காக அடியேனின் தகப்பனாரை பார்க்கிறீர்கள்? ஏதோ எங்கள் பண்ணையில் பணிபுரியும் ஒருவர் உங்கள் மகளை கல்யாணம் செய்து கொள்ள முன் வந்ததால் இவர் ஏற்றுக்கொண்டார் என்று நினைக்கிறீர்களா? இல்லை, இல்லவே இல்லை. உங்கள் பெண்ணிற்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைய வேண்டும். ஜாதகத்தினால் ஒரு குடும்பமே நசிந்துவிடக் கூடாது என்ற நல்ல எண்ணத்தினால்தான் அந்த முடிவிற்கு அடியேனின் தகப்பனார் வந்தார். அது வேணுகோபாலனாக இருந்தாலும் ஏற்றுக்கொண்டிருப்பார், இந்த குரேசனாக இருந்தாலும் ஏற்றுக்கொண்டிருப்பார். இந்த உடலில் உயிர் இருக்கும் வரை உங்கள் மகளை அடியேன் கைவிடாமல் காப்பாற்றுவேன் என்று இந்த சபையினர் முன் உறுதியளிக்கிறேன். இது என் அன்னையின் மீது ஆணையாக சொல்கிறேன். ஆண்டாளை என் அகமுடையாளாக ஏற்றுக்கொள்ள அடியனுக்கு பரிபூரண சம்மதம். அடியனுக்கு உங்கள் மகளை பாணி கிரகணம் செய்து கொடுக்க உங்களுக்கு சம்மதமா?
பட்டு பட்டு இன்னுமா அந்த பாழாய் போனவனை பற்றி நினைத்துக் கொண்டிருக்கிறாய்? எந்த பாழாய் போனவன்? அதுதான் உன் அகத்துக்காரர். நாக்கை அடக்கி பேசு. யாரை பார்த்து பாழாய் போனவன் என்கிறாய்? நீதானே அவனை வாய்க்கு வாய் பாழாய் போனவன் என்று சொல்வாய். என் அகத்துக்காரரை நான் எப்படி வேண்டுமானாலும் சொல்லுவேன். அதற்காக நீயும் அப்படி சொல்வாயா? சரி சரி, கோபித்துக் கொள்ளாதே பட்டு. அவரை பற்றி இப்போது என்ன சிந்தனை? வந்தான், உண்டான், ஓலையில் 4 வரை எழுதி வைத்துவிட்டு சென்று விட்டான். எதை சொல்வதாக இருந்தாலும் புரியும்படியாக சொல். யார் வந்தார்? எங்கு வந்தார்? உன் பாழாய் உன் அகத்துக்காரரா? அவனேதான். ஆட்டை கடித்து மாட்டை கடித்து என்பது போல அங்கு திரிந்து இங்கு திரிந்து கடைசியில் தஞ்சாவின் நகத்திற்கே வந்து விட்டார். அதிதியாக. என்ன பட்டு சொல்கிறாய்? ஆமாம். பிறகு பிறகு என்ன? என்னை பார்த்தவன் அதிர்ந்து போய்விட்டான். முதலில் எனக்கும் சற்று அதிர்ச்சியாகத்தான் இருந்தது. ஆனால் நான் அதை வெளிக்காட்டிக் கொள்ளவில்லை. நன்றாக உபசரித்தேன். அங்கு எல்லோருக்கும் தெரிந்து விட்டதா? ஆஹா, ஒருவருக்கும் ஒன்றும் தெரியாது. என்னை பார்ப்பதற்கு முன்பு இங்கிருக்கும் கோவிலில் பணிபுரிவதற்கு ஒப்புக்கொண்டு வந்திருக்கிறார் அந்த பாழாய் போனவர். என்னை பார்த்ததும் மனம் மாறிவிட்டான். இரவில் திண்ணையிலேயே தங்க வைத்து விட்டேன். காலையில் ஒரு சிறுவனிடம் ஓலையை கொடுத்துவிட்டு ஓடிவிட்டான் அந்த பாழாய் போனவன். அப்பாடா, நல்ல வேளை. அங்கு எல்லோருக்கும் தெரிந்திருந்தால் எல்லாமே வேறு மாதிரியாக ஆகியிருக்கும். வேறு மாதிரி என்றால்? உன்னை அவருடன் சேர்த்து வைத்திருப்பார்கள். அந்த அகத்திலிருந்து நீ வெளியேற நேர்ந்திருக்கும். பிறகு நான் உன்னை அங்கு சீதன வெள்ளாட்டியாக அனுப்பியதன் பலனே இல்லாமல் போயிருக்கும். இதையெல்லாம் மனதில் கொண்டுதான் நான் அவனை அடையாளம் தெரிந்ததாக காட்டிக்கொள்ளவில்லை. அவனும் என்னை தெரிந்ததாக காட்டிக்கொள்ளவில்லை. சரி, அது இருக்கட்டும். நீ எதற்காக அங்கு சீதன வெள்ளாட்டியாக போயிருக்கிறாய் என்பது நினைவிருக்கிறதா? நன்றாகவே நினைவிருக்கிறது. ஆனால் என்ன, அந்த அகத்தில் எல்லோரும் நல்லவர்களாகவே இருக்கிறார்கள். ராமானுஜனின் மீது எனக்கு சிறு வருத்தம் இருந்தாலும் அவரை ஒரு விதத்தில் பாராட்டாமல் இருக்க முடியவில்லை. அது என்ன சிறு வருத்தம்? நானும் தஞ்சாவும் பொழுது போவதற்காக சொக்கட்டான் விளையாடி கொண்டிருந்தோம். சொக்கட்டான் விளையாட்டு தஞ்சாவுக்கு மிகவும் பிடித்தமானதாயிற்றே. அதுதான். அவளும் தயங்கியவாறே சம்மதித்தாள். அங்கு அப்பொழுது ஒரு சிறு வேடிக்கை நிகழ்ந்தது. அது என்ன வேடிக்கை? ராமானுஜரை அதுவரை நான் பார்த்ததில்லை அல்லவா? நாங்கள் இருவரும் சொக்கட்டான் விளையாடி கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று ராமானுஜர் சொல்லாமல் கொள்ளாமல் அகத்திற்குள் நுழைந்து விட்டார். சொக்கட்டான் அவர் காலடியில் சென்று விழுந்து விட்டது.
அவரை பார்த்து, டே அம்பி, அந்த சொக்கட்டானை எடுத்து வா என்றேன். ஐயோ, தஞ்சா பயந்து போய் உள்ளே ஓடிவிட்டாள். நீ சொல்வதை பார்த்தால் அந்த குடும்பத்திலிருந்து தஞ்சாவை விலக்கி விடுவாய் போல இருக்கிறதே. இந்த பட்டுவை பற்றி நீ தெரிந்து வைத்திருப்பது அவ்வளவுதான் போல இருக்கிறது. சாமதான பேத தண்டம் என்று 4 வழிமுறைகள் இருக்கிறதல்லவா, அதை முறையே கடைபிடிப்பவள். சாமதான பேத தண்டம் என்று கடைசியில் நீ தண்டமாகி விடாதே. என் முடிவில் நான் உறுதியாக இருந்தும் பெற்றோர்கள் சம்மதம் தெரிவித்தும் இந்த கல்யாணத்தை தவிர்க்க வேண்டிய நிலைமை. ஐயா, நெருப்பை நெருப்பு அணைத்திடவில்லை, நீதியை நீதி கொண்டிடவில்லை. அதனால் தான் சொல்றேன், பெண்களை இந்த சமுதாயம் மிதித்திடவில்லை, மதிக்கிறதுன்னு.